கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நல்ல ஒரு புதிய ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நமக்கு அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தையை சாராளுக்கு ஆபிரகாமுக்கும் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமை நம்முடைய தேவனிடத்துல உண்டு. சகலவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமை அவரிடத்துல. இந்த காரியம் ஆகாதுன்னு சொல்லுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். பாருங்க, இந்த உலகத்தை படைச்ச தேவன் வார்த்தையை அனுப்பி சூரியனை படைக்கிறார், சந்திரனை படைக்கிறார், நட்சத்திரங்களை படைக்கிறார், வானத்தை விரிக்கிறார், மிருக ஜீவன்களை எல்லாம் படைக்கிறார். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், என்னால ஆகாத காரியம் ஏதாவது உண்டா? பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் லேசான காரியம். பண பிரச்சனைங்க, கடன் பிரச்சனைங்க அப்படிம்பாங்க. எவ்வளவுங்க பிரச்சனை அப்படின்னா, எனக்கு 2 லட்சம் கடனுங்க, 3 லட்சம் கடனுங்க அப்படிம்பாங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தருக்கு 2 லட்சத்தை அடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? இல்ல, நம்முடைய வியாதியை மாற்றுகிறது ஒரு பெரிய விஷயமா? பிசாசின் போராட்டங்களை அப்புறப்படுத்துகிறது பெரிய விஷயமா? எல்லாம் அவருக்கு லேசான காரியம். சாரால பார்த்து ஆண்டுடைய சத்தம் அப்படியாய் விழுகிறது. திரும்பவனா உற்பவ கால திட்டத்துல நான் திரும்ப வருவேன், அப்போ நீ உன்னுடைய கைகளில் ஒரு குமாரனை வைத்திருப்பாய். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் இந்த நாளிலே நாள் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுகிறேன். சரியாய் அதை திட்டமிட்டு செய்து முடிக்கிற காலத்துல, ஒருவேளை வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு 3 மாசம் 6 மாசம் ஆகுனா, அந்த கால திட்டத்துக்குள்ளாக அந்த வீட்டை நம்முடைய கரங்களில் கொடுக்கிற தேவன் நமக்குண்டான கால திட்டங்களுக்குள்ளாக நமக்குண்டான ஆசீர்வாதங்களை கொடுத்து முடிக்கிற தேவன் அவர். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிறீர்களோ அத்தனை எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவராகிய தேவன் சரியான கால திட்டத்துல உங்கள் கரங்களிலே செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த நாளிலே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள், ஐயோ இவ்வளவு காலம் நான் காத்திருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் விசுவாசத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே என்னென்ன காரியங்களை எதிர்நோக்கி இருதயத்தில் எதெல்லாம் ஏங்கி தவித்து நிற்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றைக்கு சாராளுக்கு உற்பவ கால திட்டத்துல ஆண்டவரே ஒரு குமாரனை கொடுத்த தேவன், இதோ ஆண்டவரே இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவா இருந்தாலும் அதனுடைய உற்பவ கால திட்டம் வைத்திருக்கிறீரே, அந்த திட்டத்துல ஆண்டவரே அவர்களுடைய கரங்களிலே அது வந்து சேருவதாக, அவருடைய கரங்களிலே அது வந்து நிற்பதாக, உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் உருவாக்குகிற காலம் இருக்கிறது. அந்த உருவாக்குகிற கால திட்டத்திலே ஒவ்வொருவருடைய கரத்திலையும் அந்தந்த ஆசீர்வாதங்கள் வந்து அமருவதாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சாராளை போல நாங்கள் நகைக்காதவர்களாக விசுவாசத்தோடு கூட சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே கால திட்டங்களிலே நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you.